நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாங்கள் கர்த்தருக்குள்ள நாங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த 5வது வாரம் வரைக்கும் சுவாமி நம்மளை நடத்தினார். ஏசப்பா நம்மளை பத்திரமாய் நடத்தினார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவர் இந்த உலகமெல்லாம் மாயை, ஆண்டவரே நீர் மாத்திரமே பெரியவர் அப்பா என்று சொல்லி எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நன்மை உள்ளவராக இருக்கிற இந்த மாதம் முழுவதும் நடத்தினேரே. எங்களுக்கு எந்த குறைகளும் இல்லாமல், எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எங்களுக்கு எந்த வியாதியும் இல்லாமல் வந்த பொழுதிலும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லாம் காட்ஸ் பிளான் திட்டம்னு அறிந்து கொண்டோம். அதன்படி நடத்தினேரே அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் மண்மை ருசிக்கையிலே ராஜா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் மண்மை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, எங்கள் உயிரான இயேசு, எங்கள் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்கள் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றேனா. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். சொல்லுவோம் நாமம் துதிக்கையிலே, நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜ
ஓடி சுகமாயிருப்பானே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, எங்கள் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சேர்ந்து சொல்லுவோம், அன்பரேசு அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. உமக்கு மட்டும்ப்பா. ஆவியான தேவனுக்கே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திருப்தி அடைவா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நடத்தினார், நடத்துவார், இனிமேலும் நடத்தி கொண்டே இருப்பார். எனக்கு ஏன் இந்த ஹார்ட் பிரச்சனை? திஸ் பிளான். எனக்கு ஏன் இந்த அல்சர் வந்தது? திஸ் இஸ் பிளான். திட்டம். அது வந்தானா நீ ஜெபிப்பேனா? அது பிளான். உன்னை ஜெபிக்க வைப்பார். வசனத்துக்கு ஆதாரமாக திருத்திக் கொள்வோம். ரோமர் 8:28. 4 வாரமா தேவ திட்டத்தை குறித்து பார்க்கிறோம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுவோம், 2 ட்ரிப்பு சொல்லுவோமா? சகலமும். சொல்லுங்க, சகலமும். சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. God's plan. ஆண்டவர் ஒரு மனுஷனை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது பிளான், ஒரு டைம் டேபிள் அப்பா போட்டு வச்சிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல் வாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை, 2வது வாரமாய் யோசேப்பை, 3வது வாரமாய் தானியேலை, தாவீதை, கரெக்டா இருக்கீங்களா செக் பண்ண, 3வது வாரமாய் தாவீதை, 4வது வாரமாய் எலியாவை குறித்து அவர்கள் கர்த்தர் நடத்தின தெய்வ திட்டத்தை குறித்து நாம பார்த்தோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது. அநேகரை கூட கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. Is a prophecy word of God for you, your family, your business, your studies, etc. இன்னைக்கு கடைசியா ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். அந்த மனுஷன் யாருன்னு கேட்டா, he is prophet. இவன் ஒரு தீர்க்கதரிசி. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளணும். தானியேலின் புஸ்தகம்
1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் கீழே வருது பாருங்க, அதை நீங்க வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமாக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதான தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தார். இப்ப ராஜா சொல்றான், அழகானவன், ராஜகுலம், துரை மக்கள், மாசு இல்லாதவன், அழகானவன், சகல ஞானத்தில் தேறினவன், அறிவில் சிறந்தவன், கல்வி நிபுணர், இவன் கொண்டு வா. எங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வா. அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான நபர் தான் யாரு கேட்டா தானியேல். சொல்லுங்க, தானியேல். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த தானியேல். தானியேல் யாரு கேட்டா தீர்க்கதரிசி. கடைசி காலத்தில் நடக்க போகிற ராஜ்யங்களுக்குள் நடக்க போகிற காரியத்தை வெளிப்படுத்தினது யாரு? தீர்க்கதரிசியாக தானியேலுக்கு கர்த்தர். சொப்பனக்காரன் இவன், தரிசனக்காரன் இவன், கத்த பேசுகிறதை கேட்கிறவன் யார் கேட்டா தானியேல், தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி கர்த்தர் இவனை ஏன் பாபிலோனுக்கு கொண்டு வந்தா? His plan, அவருடைய தரிசனம் அது. இந்த தானியேல் தன் தாய் விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன் சொந்த பந்தத்தை விட்டு, இரத்த பந்தத்தை விட்டு இவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போக வருது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய திட்டம். அதான் ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொல்கிறார், உன் தாய் உன் தகப்பனை விட்டு வெளியே வா. இப்போ இந்த தானியேல் கிட்ட கர்த்தர் இப்படி சொல்லல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இவன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தானியேலை சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க, சொந்த பந்தம் உறவை விட்டு. இது அடிமைத்தனம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், இது என் திட்டம். பாபிலோன் தேசத்துக்குள்ள கொண்டு வருகிறார். பாபிலோன் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்பு, அக்கிரமம். பாபிலோன் தேசம் கொடுமையான தேசம். இந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வரார். யார? தானியேல். இப்ப ஆண்டவர் தானியேலை பத்தி சொல்கிறார், his plan, this is plan, my plan, இது என் திட்டம். என்ன நடக்குது அப்படின்னா, தானியேல் சொல்றாரு, பாபிலோனுக்கு எப்படி சாப்பிடுவான்? விக்கிரகத்துக்கு படைத்தது சாப்பிடுவான். தானியேல் சொல்றாரு, உணவுல கூட என் தேவனை கஷ்டப்படுத்த மாட்டேன். மரக்கறி, சைவ சாப்பாடு தாங்க எனக்கு. நமக்கெல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிட்டாலே உதறிடும்ல. சைவ சாப்பாடு தாங்க. சைவ சாப்பாடு, மரக்கறி. அவர்கள் முன்றிலும் அதிக அழகு உள்ளவனார்கள். ஒருவேளை தானியேல் ராஜா அரண்மனையில் இருந்தபடினால் அவன் அந்த புறத்துக்கு செஞ்சிருக்கலாம். அந்த புறம்னா பெண்கள் இருக்கிற இடத்துல செஞ்சும் தப்பு பண்ணிருக்கலாம். போகல. சார், தானியேலுக்கு பொழுதுபோக்கு என்னது? பிரேயர் மட்டும்தான் தானியேல் பொழுதுபோக்கு. காலையிலும் ஜெபிக்கிறான், மதியமும் ஜெபிக்கிறான், இரவும் ஜெபிக்கிறான். எதை பார்த்து? தான் ஊரை பார்த்து எருசலேமில் பால்கனிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறார். திட்டம். ஆனா தானியேலே, உங்க அம்மா அப்பா விட்டு நீ பாபிலோனுக்கு வந்த பாரு, இது என்ன தெரியுமா? யதார்த்தமா நடந்தது கிடையாது, இது தெய்வ திட்டம். தானியேலே, உன்ன ராஜாக்கு பக்கத்துல கர்த்தர் கொண்டு போனார்ல, இது யதார்த்தம் கிடையாதுன்னு, இது தெய்வ திட்டம். மூணாவது என்ன நடக்குது அப்படின்னா, இவன் ஜெபிக்கிறத பார்க்கிற பிரதானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவனை கொன்றணும்னு சொல்லி ராஜா கிட்ட பிளான் பண்ணி அச்சு அடிச்சு முத்திரையை வாங்கிட்டு இவன் ஜெபிக்கிறான் அப்படின்னு ராஜா மூலமாவதே ராஜா கையில இவன் எங்க தள்ளி போடுறான்? சிங்க கெபிக்குள்ள தள்ளி போடுறான். இப்போ கர்த்தர் தானியேல் கிட்ட சொல்லுகிறார், தானியேலே, சிங்க கெபி அவன் உனக்கு பண்ணிட்ட நினைக்காதன்னு, இது என் திட்டம். திஸ் இஸ் பிளான் ஃபார் என் திட்டம்.
பிளான் ஃபார் மீ. என் திட்டம் அது. என் திட்டம் என்ன ஆண்டவரே? நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணினேன்? நான் நேர்மையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சாப்பாட்டுல கூட என்ன திட்டுப்படுத்தாம கண்ணியம் கட்டுப்பாட்டோட இருக்கிறேன். எனக்கு என்ன ஆண்டவரே? தான் கர்த்தர் சொல்லுகிறா, சிங்கக்கவியை குறித்து பயப்படாத தானியேலே, இது என்னுடைய திட்டம். நீங்க நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு சிங்கக்கவியை போல பிரச்சனை இருக்குது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சிங்கக்கவி, ஏன் எனக்கு இந்த சிங்கக்கவி அனுமதிச்சீங்க? ஐயோ, சிங்கங்கள் இருக்குமே, இது சிங்கக்கவிக்குள்ள போன என் ஜீவன் போயிருமே, ஏன் ஆண்டவர் இந்த சிங்கக்கவி? ஆனா கர்த்தர் தானியேல் கிட்ட சொல்லுகிறா, தானியேல், சிங்கக்கவி உன்னை அழிக்க அல்ல, இது தேவ திட்டம். நீ சிங்கக்கவிக்குள்ள போனாதான் தானியேலே, உனக்கு விரோதமா எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவனை நான் சிங்கக்கவிக்குள்ள போட முடியும். தெய்வ திட்டம். ஹல்லேலூயா. தெய்வம் நடத்துகிறார். சிங்கக்கவியை பார்த்து பயப்படாதீங்க. சிங்கக்கவி போல பிரச்சனை வந்துட்டா பயப்படாதீங்க. சிங்கக்கவி தானியேலுக்கு அல்ல. தானியேலை யார்ல சிங்கக்கவிகளை போட்டாங்க அவங்களுக்காக தான் கர்த்தர் திட்டத்தை மாற்றுகிறார். தெய்வ திட்டம். தானியேலே, அப்ப சிங்கக்கவி என்னது? தெய்வ திட்டம். உங்க அம்மா அப்பாவை விட்டு அனாதையா வந்தது தெய்வ திட்டம். அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் அக்கினி ஜுவாலைக்குள்ள போகிறது யாருடைய திட்டம்? தெய்வ திட்டம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பத்திரிக்கையில, ஒரு கல்லுல 2 மாங்காய். ஒரு பையன் காட்டுக்குள்ள போனானா, பசி எடுத்துதான் அவன் அந்த மரத்தை பார்த்தானா, மரத்துல மாங்காய்கள் நல்ல விளைச்சலுக்கு அறுவடைக்கு தயாரா இருந்தது. இவனுக்கு தேவை ஒரு மாங்காய், ஆனா ஃபுல் மாங்காய். இவன் என்ன பண்ணானா, கல் எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு பலார்னு எரிஞ்சானா, 2 மாங்காய் விழுந்துதான். அப்ப அந்த பையன் காட்டுக்குள்ள சொன்னானா, எனக்கு ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு என்ன தெரியுமா நடக்குது? ஒரு கல்லுல 2 மாங்காய். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதுவரைக்கும் இவர்கள் கர்த்தரை பார்த்ததாய் சொல்லப்படவில்லை. என்னைக்கு இவர்கள் அக்னி ஜுவாலைக்குள்ள சென்றார்களோ அன்னைக்கு இவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், உலகத்தை உண்டு பண்ணின ஆண்டவர் இவர்களை காக்கும்படியாய் அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள இறங்கி இருந்தா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீ அக்னி ஜுவாலையை பார்த்து பயப்படாத, இது என் திட்டம். நீ என்ன பார்க்கணும்னு சொல்லிதான் உனக்கு அக்கினி ஜுவாலையை நான் ஏற்பாடு பண்ணினேன். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நமக்கு பண பிரச்சனை இருக்காது. என்ன பிரச்சனை தெரியுமா இருக்கு? டிப்ரெஷன். ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி, ஒரு சிலருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும், அல்சர். இந்த வாலிப நாட்கள்ல எனக்கே இந்த பலவீனம். நல்லா சாப்பிட பயமா இருக்கு, தூங்குனா பயமா இருக்கு, வெயிட் தூக்குனா பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றான், this is plan. தேவ திட்டம், தேவ திட்டம், வாழ்க்கையில தெய்வ திட்டம். ஏன்னு கேட்காதீங்க. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலை ஏன்னு கேட்கல. உள்ள போனா அது வரைக்கும் பார்க்காதவன் கர்த்தரை பார்த்தா. 2வது நான் சொன்னல, ஒரு கல்ல 2 மாங்காய். 2வது என்ன நடந்தது தெரியுமா? வெளியில இருக்கிற ராஜா சொன்னா, நாம உள்ள அனுப்புனது 3 பேர், ஆனா உள்ள 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பிளான், தேவ திட்டம். உனக்கு ஒரு அக்கினி ஜுவாலையை கொண்டு வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறது வெளியே காமிப்பா. உனக்கு ஒரு சிங்கக்கவியை கொண்டு வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறது வெளியில உள்ளவருக்கு காமிப்பா. This is plan. தேவ திட்டம்.
ஏன் கேட்காதீங்க, எதுக்குன்னு கேட்காதீங்க. சிங்க கபியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கினி ஜுவாலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு, அழைக்கப்பட்டவனுக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே சகலமும் 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 நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. This is plan. தேவத்திட்டம். சிஸ்டர், பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பாருங்கள், இது தேவ திட்டம். ஒருவேளை உங்களுக்கு 50 ஏக்கர் வீடு, 50 வகையான காரு, நல்ல சாப்பாடு, ஓ சரீரத்துல சுத்தமா வியாதியே கிடையாது. எத்தனை பேருங்க ஏசப்பாவை ஏத்திருப்போம்? இதை பிரசங்கிக்கிற நானே இயேசுவை ஏற்றிருக்க மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும். ஏன்னா தேவ திட்டம். மொத்தமா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா மொத்தமா ஹாய் பாய் சொல்லிட்டு பேருவேன் இளைய குமாரனை போல. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனை உயர்த்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்துகிறார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற ஊழியர்களும் சரி, பார்க்கிற கிறிஸ்தவ பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, இவர்கள் உடனே முன்னிற்கு வரல. ஹிஸ் பிளான் உயர்த்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய். சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய். அவர் அவளை எப்படி ஆசீர்வதிப்பார்? மொத்தமாய் அல்ல, கொஞ்சம் 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 கொஞ்சமாய். ஊழியத்தில் எப்படி பயன்படுத்துவார்? எடுத்தவனே செத்து போன உயிரோடு எழுப்ப வச்சிருக்க மாட்டான். கொஞ்சம் 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 கொஞ்சமா. ஏன்னு கேட்டா, திஸ் இஸ் பிளான். என்னை குறிச்சான ஒரு அட்டவணை இருக்குது. என்னை குறிச்சு ஒரு அட்டவணையை போட்டு வச்சுட்டாரு. எனக்கு எப்போ காலாண்டு பரீட்சை எழுதி வச்சுட்டாரு, எனக்கு எப்போ அரையாண்டு பரீட்சை எழுதி வச்சுட்டாரு, எனக்கு எப்போ முழு ஆண்டு பரீட்சை எழுதி வச்சுட்டாரு, எனக்கு எப்போ ரிசல்ட் எழுதி வச்சுட்டாரு. அது ஆண்டவர் சொல்கிறார், என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. This is plan. சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையில, பிரதர், உங்க வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கலங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்க கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பிளான். சிங்க கபி தேவ சித்தோ, செங்கடல் தேவ சித்தோ, குழி தேவ சித்தோ, சிறைச்சாலை தேவ சித்தோ, சிங்க கபி தேவ சித்தோ, அக்கினி ஜுவாலை தேவ சித்தோ. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் பெரிய உயர்வை கத்து தருவார். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம். கல்யாணம் தாமதமாயிக்கிட்டே இருக்குதா? தேவ சித்தம். வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியே இல்லையா? தேவ சித்தம். ஏன்னா உனக்கு வியாபாரத்துல அசூர வளர்ச்சி வந்துட்டா இளைய குமாரனா நீ மாறிடுவேன். வியாபாரத்துல அசூர வளர்ச்சி வந்துட்டா இளைய குமாரனா மாறிடுவேன். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துகிறார். அதனாலதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா உயர்த்துகிறார். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அழகான ஒரு உண்மையான ஒரு பாஸ்டர் சொன்ன கதை ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு வாலிபன் போனானா. வாலிபன் போய் கேட்டானா, பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை பாத்தீங்களா, எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ண. பாஸ்டர் சொன்னாராம், தங்கம் சர்ச்சில் உட்காந்து பாயை விரி, தினமும் உனக்கு வேலை கிடைச்சிருந்தானே. இவனு ஒரு 3 மாசம் விரிச்சிருக்கிறார். இவனுக்கு வேலை கிடைச்சிருக்குது. இவன் பாஸ்டர்கிட்ட சொன்னான, பாஸ்டர் எனக்கு வேலை கிடைச்சது, எனக்கு சம்பளம் 500 ரூபா மாசம். ரொம்ப சந்தோஷம். மாசம் ஃபர்ஸ்ட்ல 50 ரூபா காணிக்க வந்து வச்சாங்க. அடுத்தது இவன் திருப்பி சர்ச்சில் நல்ல வேலை பண்ணான். அடுத்தது 2000 ரூபாய்க்கு ப்ரொமோஷன் வந்தது. சர்ச்சுக்கு காணிக்க தசம பக்கம் 200 ரூபா வச்சானா. அடுத்து 5000 ரூபா, 5000 ரூபாயில 500 ரூபா வச்சானா. சர்ச்சில் நல்ல வேலை பார்த்தானா. பாஸ்டர் தள்ள மேல கை வச்சு அடுத்து ஜோம் பண்ண, இன்னும் உயர்த்துங்கன்னாரா. அப்படி ஜோமனி கடைசியில இவனுக்கு 70,000-80,000 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு கர்த்தர் உயிரை வைத்தாரா. ஆனா அப்போ இந்த வாலிபன் எங்க வரலையா? சர்ச்சுக்கு வரலையா? பாஸ்டர் போன் அடிச்சு, தம்பி கேட்டது, பாஸ்டர் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேணா காணிக்க ஜிபே பண்ணிருந்தேன்,
ஏன் இப்படி காணிக்க தொந்தரவு பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது, நான் வந்து பிஸி, நான் ஆன்லைனில் சர்ச்சுக்கு போய்க்கிறேன், ஆன்லைனில் காணிக்க போட்டுக்கிறேன் போங்க அப்படின்ட்டாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, ஆண்டவரே இவனுக்கு இந்த உயர்வு வேண்டாம், எல்லாத்தையும் உருவிருங்கன்னு ஜெபம் பண்ணார். அது வரைக்கும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணார் உயர்த்துங்கன்னு. இவன் சர்ச்சுக்கு தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொன்னாரா, ஆண்டவரை ஒண்ணு விடாம உருவிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரா. நடந்தது என்ன தெரியுமா? பாஸ்டர் கிட்ட வந்து அழுதாலும், பாஸ்டர் என்னாச்சு தங்கம், 75,000 ரூபா வேலை போச்சு. அப்படியே அப்போ என்னாச்சு தங்கம்? 500 ரூபாய்க்கு வேலை கிடச்சிருக்கு பாஸ்டர், நான் மீண்டும் சர்ச்சில் வேலை செய்ய போகிறேன். தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், அந்த 500 ரூபாய் விட்டு இவனை கூட்டிடாதீங்க, இப்படியே வச்சிருங்க சொல்லி ஜெபம். ஆண்டவருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும். ஏன்னு கேட்டால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை தலையிட்டாலும் திஸ் இஸ் எ பிளான், டைம் டேபிள். எங்க அப்பா பிளான் பண்ணி அடிப்பார், பிளான் பண்ணி ஆசீர்வதிப்பார், பிளான் பண்ணி உயர்த்துவார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பிளான் பண்ணுவார். ஒருத்தனை அடிச்சு தூக்கணும்னு பிளான் பண்ணுவார், ஒருத்தனை ஆசீர்வதிக்கனாலும் பிளான் பண்ணுவார், ஒருத்தனை உயர்த்த வேண்டுமானாலும் பிளான் பண்ணுவார். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அடுத்த மாதம் பிறக்க போவதை நான் என்ன செய்வேன் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கு எதுவாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆமென். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நடத்தினாரே, அடுத்த மாதமும் நடத்துவார். செப்டம்பர் மாதம் என்ன ஆகும் தெரியலையே, ஆண்டவர் சொல்கிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எல்லாம் தேவ திட்டம். அப்போ தேவ திட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 3 காரியம். எத்தனை காரியம்? 3 காரியம். 1, தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். 2, தினமும் ஒரு 1 மணி நேரமாவது வேதத்தை வாசிக்க கூடாது, தியானிக்கணும். 3, வாரத்துல 1 முறை உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இந்த 3 தொடர்ந்து செய்யும் போது தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை காண்பீர்கள். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இந்த மாதம் 5 செய்தி கேட்டோம். 5 செய்தியும் தேவ சித்தம், தேவனுடைய சித்தம், தேவ சித்தம். அப்போ என் வாழ்க்கையில செங்கடல் வந்தது தேவ சித்தம், என் வாழ்க்கையில கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க, யோர்தான் வந்தது தேவ சித்தம், என் வாழ்க்கையில எரிகோ வந்தது தேவ சித்தம், என் வாழ்க்கையில குழி வந்தது தேவ சித்தம், நான் விற்கப்பட்டது தேவ சித்தம், நான் போர்த்திபாரி வீட்டுக்கு போனது தேவ சித்தம், விபச்சாரக்காரன் பெயர் பெற்றது தேவ சித்தம், சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டது ஒரு தேவ சித்தம், சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்டது ஒரு தேவ சித்தம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு தேவ சித்தம், ஆடு மேய்க்க போனது ஒரு தேவ சித்தம், பிசாச துரத்துனது ஒரு தேவ சித்தம், கோலியாத்தை கொன்னது ஒரு தேவ சித்தம், சிங்கமும் கரடியும் என தோற்கடிக்க வந்தது ஒரு தேவ சித்தம், ராஜாவை மாறினது ஒரு தேவ சித்தம், நான் கேரித்தில் அமர்ந்திருந்தது ஒரு தேவ சித்தம், சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனது ஒரு தேவ சித்தம், கர்மேல் பர்வதத்துக்கு போனது ஒரு தேவ சித்தம், பெருமலின் சத்தத்தை கேட்டது, மேகத்தை பார்த்தது ஒரு தேவ சித்தம், நான் வந்து சூரியச்செடி கீழ் படுத்தது ஒரு தேவ சித்தம், சிங்கக்கவிக்குள்ள போய் ஒளிந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டது ஒரு தேவ சித்தம். ஆமா, சேசபேல் அழிகிறது தீர்க்க தரிசனம் உரைத்ததும் ஒரு தேவ சித்தம். நான் சிங்கக்கவிக்குள்ள தள்ள அடிமையாக்கப்பட்டு பாபிலோனுக்கும் வந்தது ஒரு தேவ சித்தம், பாபிலோன்ல இருந்து சிறைச்சாலைக்குள்ள சிங்கக்கவிக்குள்ள தள்ளப்பட்டது ஒரு தேவ சித்தம், அக்கினி நடுவுல தள்ளப்பட்டது ஒரு தேவ சித்தம், அக்கினில இருந்து வெளியே வந்தது ஒரு தேவ சித்தம். அப்ப எல்லாமே ஒரு தேவ சித்தம் தான். ஆண்டவரே, இப்ப உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இனிமே நீங்க நடத்துறது உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. இனி எதை பார்த்தாலும், எந்த பிரச்சனையை பார்த்தாலும், எந்த வியாதியை பார்த்தாலும் நாங்கள் தேவ சித்தமாய் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவ சித்தமாய் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை நிற்க முடியல கவலைப்படுறாங்க, வாலிப தங்கச்சிக்காக
தம்பிக்காக உதவி பண்ணுங்க. நீங்க ரொம்ப உதவி பண்ணுகிற தேவன். ஹி இஸ் ஹெல்ப்பர். நீங்க உதவி பண்ணுகிற தேவன். உங்களுடைய பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஆமாப்பா, உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்க நடத்தினீர், அடுத்த மாதமும் நீங்க நடத்துங்க. கர்த்தருடைய கிருபை எங்க கூட இருக்கும்படியா நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி கையில உயர்த்தி ஜோஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜோஷுவா டிவியில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்பான்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, அந்த ஜோஷுவா டிவி ஆசீர்வதிக்கணும். இந்த ஜோஷுவா டிவி இன்னும் உயர்த்தணும். தமிழ்நாடு முழுவதும் இந்த சேனல் போக கர்த்தர் வாசல்களை திறக்கணும். கர்த்தர் ஸ்பான்சர்ஸை எழுப்பணும். கர்த்தர் நமக்கு வானமண்டலத்தை எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு இசை வாசித்து ஊழியம் செஞ்ச உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. கர்த்தருடைய வருகை எங்களுக்கு தாமதிக்கும் என்று சொன்னால் அது வரைக்கும், நீ வருகிற வரைக்கும் உடைய கிருபை உடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்களோடு இருக்கட்டும். இது ஊழியத்தை செய்கிறவர்களோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை குறித்து பார்த்தோம். போன மாதம் தேவனுடைய சித்தம், இந்த மாதம் 5 செய்தியும் தேவனுடைய திட்டத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம்ல. அந்த திட்டம் நம்முடைய ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை எல்லாம் நடத்து. திஸ் இஸ் பிளான், டைம் டேபிள். ஆவியான நமக்கு டைம் டேபிள் வச்சிருக்கு. அதுபடிதான் நடக்குது. இந்த 5 செய்தியும் நீங்க கேளுங்க. இது யூடியூப்ல இருக்கும். நீங்க ஜோஷுவா டிவின்னு நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். ஒருவேளை டிவில நீங்க திருப்பி நாங்க கேட்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் நீங்க பாருங்க. நீங்க தொடர்ந்து இந்த ஜோஷுவா டிவிக்காக ஊழியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த மாதம் நம் ஒருவரை சந்தித்துக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மோடு இருப்பதாக. தேவனுடைய திட்டம் நம்மளை நடத்துவதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.